கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அப்புறம் நிறைய சோசியல் மீடியாஸ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பிசினஸ் நீங்க பார்க்கும்போது சில கஸ்டமர் சைட்ல என்ன யோசிப்பாங்கன்னா, பாருப்பா இந்த அளவுக்கு டக்குன்னு வளர்ந்து வந்துட்டாங்களே, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் அனலைசிஸ் தான். ஒரு ரீசெண்டா ஒரு பிசினஸ் வந்து செம்ம டவுன்ஃபால், ஆல்மோஸ்ட் 15,000 கோடி நெட் அசெட்ல இருந்து ஜீரோக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவல் நெட் அசெட் வந்து ஜீரோ. ஓகேங்களா? அந்த கம்பெனி என்ன அப்படின்னு மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பைஜூஸ். அந்த பைஜூஸ் உடைய ஃபால் எதனால வந்தது அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனி, ஓகேங்களா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் கம்பெனி ஒன்று இருக்கு. அந்த கம்பெனியோட அபிஷியல் பர்சன் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைஜூஸ் உடைய ரவீந்திரன். ஸோ அவர் என்ன பண்றாரு, இஸ் வந்து ஒரு பிடெக் ஸ்டூடெண்ட். அவர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் காலேஜ் டைம், நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் டைம்ல இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்த அப்புறம் பாஸ் பண்ணுவோம். என்னதான் டீச்சர் சொல்லி கொடுத்து நம்ம பாஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறவங்கள நம்மள நிறைய பேரை பார்க்க முடியும். ஈவன் நானும் அப்படிதான், என் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்து நான் பாஸ் ஆயிருக்கேன். எங்களுக்கு ஒரு சின்ன கேங் கிரியேட் பண்ணிக்கிட்டு நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நாலேஜ் ஷேரிங் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்க வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி பாஸ் பண்ணியிருந்ததுதான் நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இவர் என்ன பண்றாரு, ஒரு கிளாஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம ஏன் இது வந்து ஒரு அப்ளிகேஷனா கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2011ல ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பைஜூஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து அவர் கிரியேட் பண்றாரு. அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண அப்புறம் பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2020-21 அந்த கொரோனா பீரியட்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. அந்த பைஜூஸ்ல எம்ப்ளாயியா இருக்கிறவங்களுக்கே வந்து 7 lakhs வரைக்கும் பர் ஆனம் பே அவுட் கொடுத்ததாகவும், இன்கேஸ் அவங்க டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 lakh போட்டு கிட்டத்தட்ட 10 lakh உங்களுக்கு பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டீச்சர்ஸையும் அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கிளாஸ்ல அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல பெரிய பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் கிடையாது. அவங்களுடைய அப்ரோச் யாரு, அவங்களுடைய டார்கெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, புவர்ல இருக்கிறவங்க. ஏன்னா அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுடைய நார்மல் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, எப்படியாவது நம்ம தான் படிக்கல, நம்ம பசங்க படிச்சு பாஸ் ஆகி முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நிறைய பேரண்ட்ஸ் நம்மளை சுத்தி இருப்பாங்க. ஏன் நம்ம வீட்லயுமே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை மட்டுமே டார்கெட்டா வைக்கிறாங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட அப்ரோச் வந்து உங்க பசங்களை கூட்டுவாங்க, நாங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம், அதுல 10 out of ஒரு 6-7 வாங்கிட்டா ஓகே ஃபைன், நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா அடுத்து நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி அந்த 10 மார்க்ல ஒரு 2 mark 3 mark வாங்குற மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து, ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் அது மூலியமா வந்து பாருங்க உங்க பசங்க வந்து இவ்வளவுதான் மார்க் வாங்கியிருக்காங்க. எடுத்தவனே 3 டேப்லெட் இந்த சென்ஸ் இந்த டேப் இருக்கு பாத்தீங்களா, அது. ஸோ 8,000 ஒரு டேப், 16,000 ஒரு டேப், 26,000 ஒரு டேப், 3 டேப் வச்சுட்டு அவங்க பசங்க முன்னாடி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐ கேட்ச், ஒரு அட்ராக்ஷன். ஓகேப்பா நம்ம டேப்லாம் படிக்க போறோமா அப்படிங்கிற மென்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய மைண்ட்ல வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உங்க ஸ்டூடெண்ட் பெரிய ஆளா நாளைக்கு ஒரு நாள் வரணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் நீங்க எப்படிலாம் பண்ணாதான் உண்டு, இப்படிலாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் 25,000 40,000 45,000 வரைக்கும் பயங்கரமா சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மட்டும் அவங்க நிறுத்தல. அவங்க பண்ண பெரிய தப்பே ஒன்று இருக்கு. அது என்னன்னா, 2020-21 அந்த பீரியட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பே அவுட் கொடுக்கறதுல கஷ்டப்பட்டு, இல்ல 60,000 எங்களால கொடுக்க முடியாது, 3 வருஷத்துக்கு 60,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிளாட்டா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றது, உங்களால 60,000 கொடுக்க முடியல நாங்களே லோன் வாங்கி தரோம்னு சொல்லி இன்டைரக்டா பேங்க்ல வந்து லோன் பேசி, இஃப் இன்கேஸ் அந்த பர்டிகுலர் பேரண்ட்ஸ் பே அவுட் இஎம்ஐ பே பண்ண முடியல அப்படின்னா பைஜூஸ் வில் பே அப்படின்னு சொல்லி கேரண்டி போட்டு எல்லாருக்குமே வந்து பே அவுட் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே இந்த லோனும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 17,000 கோடி கிட்ட டர்ன் ஓவர் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த 17,000 கோடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் புட் டுகெதர் 3 years உடைய டேர்ம் வந்து, அந்த 3 years உடைய டேர்ம் ஃபீஸ் வந்து 17,000 crores வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ப்ரெஷர். ஒரு 10 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 10 டீச்சர்ல 2 டீச்சர் தான் வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி டார்கெட்டை ஃபினிஷ் பண்றதா இருக்கட்டும், மீதி இருக்கிற 8 பேரால முடியாத சுச்சுவேஷன். பயங்கரமா ஒரு பக்கம் ப்ரெஷர், இன்னொரு பக்கம் வந்து ஸ்லோவா வந்து
பேரண்ட்ஸால வந்து பே அவுட் வந்து கொடுக்க முடியல, இஎம்ஐ வந்து கட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ப்ரெஷர் பயங்கரமாக கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் பேங்க்ல வந்து அவங்க முன்னின்று வாங்கி கொடுத்த லோனுக்கு பைஜூஸே வந்து பே பண்ணியிருக்காங்க. நாங்களே பே பண்றோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேன்வாசிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருக்கிற பேரண்ட்ஸை போய் பார்க்கறதா இருக்கட்டும், கோவிலுக்கு வர பேரண்ட்ஸை போய் பார்க்கறதா இருக்கட்டும், அங்க ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் வந்து அவங்க சோஷியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல அதுல இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் மைண்ட் வாஷ் பண்ணி, கேன்வாஸ் பண்ணி அவங்கள உள்ள எடுத்துட்டு வந்துடணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மேட்ல நிறைய பேரண்ட்ஸை வந்து இதை அஃபெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லோவா வந்து பேங்க்ல வந்து லோன் வாங்கி கொடுத்து அந்த பேங்க் லோனுக்கு கேரண்டி போட்டு இவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷாருக் கான் அவர்களையும் வந்து பிராண்ட் அம்பாசடர் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீமோட டிஷர்ட்ஸ்ல வந்து பைஜூஸ் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வந்து பயங்கரமா செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்டோட அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் ஏகப்பட்ட கோடிகள் அப்படிங்கிறதும் கடைசியா பிசிசிஐ வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எங்களுக்கு 150 கோடி கொடுக்கணும், ஆனா 150 கோடி கொடுக்கலன்னா உங்க நேம் எங்க டிஷர்ட்ஸ் வந்து எடுத்துருவோம், எங்க டீம் பிளேயர்ஸோட டிஷர்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நோட்டீஸ் ரிசர்வ் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இது வரைக்கும் பைஜூஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவும் வராதனால ஆல்மோஸ்ட் 17,000 கோடி வந்து டவுன்ஃபால் ஆகி இன்னைக்கு அந்த கம்பெனியுடைய டர்ன் அசெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கலாம். பட் என்னன்னா, விப்ரோல அசீம் சார்னு ஒருத்தர் இருக்கார், ஓகேங்களா. ஸோ அவரும் வந்து அப்துல் கலாம் சாரோட செட்டு, ஓகேங்களா. ஸோ மிகப்பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சன். அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்க கம்பெனியோட சக்சஸ்க்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய நெற்றி வேர்வை வந்து மண்ணில் விழுற அளவுக்கு உழைக்கணும், கடுமையான உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து கஸ்டமர் கேர் அண்ட் எம்ப்ளாயி கேர், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் கேர் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, எம்ப்ளாயியோட கேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. மூணாவது வந்து லக்கு. ஸோ அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நீங்களே லக்கை வந்து நம்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நெற்றி வேர்வை கீழே சிந்துற அளவுக்கு உயர்ந்த ஒரு உழைப்பை நம்ம கொடுக்கும் போதும் கஸ்டமர் கேரும் எம்ப்ளாயி கேரும் நம்ம கூட இருக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்கா லக்குங்கிறது வந்துடும் அப்படின்னும். அண்ட் எல்லாத்துக்கு மேல அவர் சொல்ற லக்குக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் அப்படிங்கிற LUCK லக். ஸோ இதெல்லாம் இருந்தா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் நம்மளால வந்து எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே அழகா வந்து சொல்லியிருந்தாரு. இன்னொருத்தர் நம்ம மூவி டைரக்டர் மிஸ்கின் சார். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா யூடியூப் ஒன்று பார்த்துருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 35 வயசு 40 வயசுலேயே வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்குற ஸ்டேஜ் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நம்மளால தாங்கிக்க முடியாது. நம்ம இறக்கும் போது நம்ம மிகப்பெரிய உயர்வுல இருந்து அன்னைக்கு இறந்துட்டோம்னா மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்பவே அழகா ஸ்ட்ராங்கா சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஸோ எப்பயுமே பொறுமையா நிதானமா நமக்கான ட்ரெயின் நம்ம பிளாட்ஃபார்ம்ல வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வந்து பணக்காராயிட்டாங்க, நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த விஷயம் பண்றாங்க அந்த விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அவங்கள காரணம் காமிச்சு நம்ம ஏன் எப்போ டெவலப் ஆக போறோம், நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அட்டம் ஏதோ ஒரு ட்ரை பண்ணி அதுல ஒரு ஃபெயிலியர் வரும்போது இல்ல ஓகே இன்னொன்று ட்ரை பண்ணுவோம் ஒரு 4-5 ஃபெயிலியர் வரும்போது நம்ம டோட்டலா டிப்ரெஸ் ஆகுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வழியில நமக்கு என்ன வரும், நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி என்ன, நம்மளுடைய கேரக்டர் என்ன, நம்மளுடைய கேரக்டருக்கும் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டிக்கும் எந்த ஒர்க் சூட் ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம எடுத்துட்டு அது மூலியமா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான வழியில போகணும்னா எப்பயுமே நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. எவ்வளோ பெரிய ஜீனியஸஸ் எவ்வளோ பெரிய பர்சன்ஸ் கிட்ட நீங்க போய் கேட்டாலும் நீங்க யாரோட வெற்றிக்கு கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்மளை மட்டும்தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வளர்ந்தாதான் நம்மளுடைய சக்சஸும் ஒரு மிகப்பெரிய சக்சஸா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ எல்லாம் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ்.